வனிதாவுக்காக விஜய் இவ்வளவு பெரிய உதவி செய்திருக்காரா? 1995ல விஜயும் வனிதாவும் சேர்ந்து நடிச்ச படம் சந்திரலேகா. இந்த படத்துல 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி வேற லெவல்ல இருக்கும். அதிலும் அந்த படத்துல வந்த அல்லாஹ் உன் ஆணைப்படி பாட்டு இப்போதும் 90s கிட்ஸ்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கும். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி வனிதா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணாங்க. அவங்க பேசும்போது, நான் சந்திரலேகா படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வயசு 15 தான். ஆனா அதே டைம்ல 40 வயசான ராஜ்குமாருக்கு ஜோடியா மாணிக்கம் படத்துல நடிச்சிட்டு இருந்தேன். எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பத்திரிகைகள்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அத பத்தி நினைச்சுக்கிட்டு சோகமா ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்செட்ல அழுதபடி உட்கார்ந்திருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த விஜய் என்கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. நான் ஒண்ணுமில்லன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டாரு. அதுக்கு பிறகுதான் நான் விஷயத்த சொல்லி அழுதேன். உடனே அவர், உன்னை பத்தி எழுதலனா தான் நீ இந்த சினிமாவுல இல்லைன்னு அர்த்தம். உன்னை பத்தி எழுதுறாங்கன்னா நீ இன்னும் சினிமாவுல தான் இருக்கேன்னு அர்த்தம். பத்திரிகையில எழுத எழுத தான் நீ பாப்புலர் ஆகிட்டே இருப்ப. அதனால எந்த ஒரு விமர்சனத்துக்கும் நீ கவலைப்படாதேன்னு அட்வைஸ் பண்ணதா ஷேர் பண்ணாங்க வனிதா. ஆக்சுவலி அது வனிதா விஷயத்துல ஓவர் டோஸ் ஆகிடுச்சோன்றது தான் ரசிகர்களோட கேள்வியா இருக்கு.